கணவர் ஆயுளுக்காக இருக்கக்கூடிய விரதம் தான் இந்த காரடையான் நோன்பு. இது எந்த நாளில் வருது, எந்த நேரத்தில் தாலி சரடு மாற்றினா ரொம்ப நல்லது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காரடையான் நோன்பு இல்லைனா சாவித்திரி நோன்புன்னு சொல்லுவாங்க. சாவித்திரி தன்னுடைய கணவரோட உயிரை மீட்டு யமனிடமிருந்து மீட்டு கௌரி தேவிக்கு நன்றி சொல்லும் விதமாக பண்ண பூஜை தான் இந்த காரடையான் நோன்பு. இந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது கணவரோட நீண்ட ஆயுளுக்காக பண்ணுற ஒரு பூஜை தான் இந்த காரடையான் நோன்பு. இப்போ எப்படி வழிபாடு பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எந்த நாளில் வருதுன்னு பார்த்துடலாம். மார்ச் மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை நமக்கு இது வருது. அதோட நேரம் நம்ம காலையில் 6 மணிக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு குளித்து அந்த பூஜை விரதத்தை ஆரம்பிச்சிடலாம். அன்னைக்கு எப்போவுமே ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கும் தாலி சரடு மாற்றுறதுக்கு. இந்த வருடம் அந்த மாசியும் பங்குனியும் கூடுற வேலையில தான் இந்த வழிபாடு பண்ணுவோம், தாலி சரடை மாற்றுவோம். இந்த தடவை அது நைட்டு, அதாவது 14ஆம் தேதி நைட்டு 1 மணிக்கு வருது. அப்படின்னா நைட்டு யாரும் இந்த சடங்கு நம்ம தாலி சரடு மாத்துறதெல்லாம் மாற்ற மாட்டோம். அதனால 14ஆம் தேதி சாயந்தரம் 6:30 மணிலிருந்து 7:30 மணி வரை நம்ம இந்த பூஜைகளை பண்ணி அந்த நேரத்திலே தாலி சரடை மாற்றிக்கலான்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த வழிபாடு எப்படி பண்ணணும்னா, அதுக்கு முந்தின நாளே நம்ம வீடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு காமாட்சி ஃபோட்டோ இல்லை கௌரி ஃபோட்டோ அப்படின்ட்டு ஏதாவது ஒரு அம்மன், மோஸ்ட்லி காமாட்சி ஃபோட்டோ தான் வைக்கணும். அவங்கள நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க. அலங்காரம் பண்ணி நல்லா வாசனையான பூக்கள்லாம் வச்சுட்டு காலையிலேருந்து இதுக்கு விரதமாக அந்த நேரம் முடிகிற வரை விரதமாக இருந்து வழிபடுறவங்களும் இருப்பாங்க. விரதம் இருக்க முடியாதவங்க ஏதாவது ஃப்ரூட்ஸு இல்லை ஜூஸ் அந்த மாதிரி குடித்து நீங்கள் விரதம் இருக்கலாம். இதை கண்டிப்பாக கணவரோட நீண்ட ஆயுளுக்காக பண்ணுற ஒரு பூஜை. ஸோ பெண்கள் எல்லாரும் இதை தவற விடாமல் கண்டிப்பாக பண்ணுங்க. கை மேலே நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடியது கணவருக்காக நம்ம பண்ணுற ஒரு பூஜை. இந்த பூஜையில் சிறப்பே என்னதுன்னா, அந்த அடை காரடையான் நோன்புன்னு இருக்குல்ல, அந்த கார அடை பண்ணி வச்சு வழிபாடு பண்ணுறது தான். சாயந்தரம் நேரத்தில் நம்ம வழிபாடு பண்ணுற நேரத்தில் சாமிக்கு இதே மாதிரி ஒரு மஞ்சள் கயிறு 9 இல்லைன்னா 21 நூல் சேர்த்து ஒரு 2 சரடு நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஒன்று சாமிக்கு கெட்ட, என்ன ஒன்று நம்ம கழுத்தில் கெட்டிக்கிறதுக்காக. அதில் ஒரு பூவை நடுவில் கோத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா கார அடைக்கு என்னதுன்னா அரிசி மாவு, கார அடை, காராமணி, அப்புறம் உப்பு சேர்த்து அதை வேக வச்சுக்கணும். அதே மாதிரி வெல்லம் சேர்த்து இனிப்பாகவும் பண்ணி 2 விதமாக பண்ணி நம்ம அன்றைக்கி வச்சுட்டு வெண்ணெய், உருகாத வெண்ணெயும் எடுத்து அது மேலே வைக்கணும். இது ஒரு இலையில, நுனி இலைன்னு சொல்லுவாங்க, அந்த நுனி இலையை வாங்கி வாழை இலையில தான் வைக்கணும். முடியாதவங்க நீங்கள் தட்டிலையும் வச்சுக்கலாம், இலை கிடைக்காதுன்னு சொல்கிறவங்க வச்சுட்டு இந்த சுவாமியை கும்பிடணும். எப்படி கும்பிடணும்னா இந்த இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இந்த ஒரு இது சொல்லி தான் நம்ம வழிபாடு பண்ணணும். உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன், என் கணவன் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும், ஒரு நாளும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும்னு இதை சொல்லி வணங்கிக்கிட்டு சுவாமிக்கும் மஞ்சள் சரடை கெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்கள் கணவர் கையாலையோ இல்லை கணவர் வேலைக்கு போயிட்டாங்க வெளியே இருக்காங்கன்னா, மூத்த சுமங்கலி இருந்தாங்கன்னா வீட்டில் இருக்கவங்க கையால் கெட்டிக்கலாம். இல்லை யாரும் இல்லை நான் மட்டும் தான் தனியாக இருக்கேன்னா நீங்களே சுவாமி முன்னாடி நின்று இதை கெட்டிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிறப்பான பூஜை. கண்டிப்பாக கணவரோட ஆயுள் அதிகரிக்கும். இந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு அந்த அடையை சாப்பிட்டே நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு நம்ம பண்ணுவோம்ல அடை, அதில் வீட்டில் இருக்க எல்லாரும் சாப்பிட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் அடையை முதல்ல எடுத்து வச்சுக்கணும், ஒரு 2 3 எடுத்து மறுநாள் பசு மாட்டுக்கு அந்த இலை அடை எல்லாத்தையும் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் நம்மளோட விரதம் முழு பலனையும் அடையும். தாலி சரடு மாற்றுறதுக்கு இந்த தடவை அதுக்கான டைம் சொல்லிட்டேன். பங்குனியும் மாசியும் கூடுற வேலை இந்த தடவை நைட்டு 1 மணிக்கு வருது. அதனால் நம்ம ஈவினிங் 6 to 7:30 இது எல்லாத்தையும் பண்ணி வச்சு நம்ம சாமிக்கும் சரடு மாற்றிட்டு நம்மளும் மாற்றிக்கலாம். மனசார வேண்டிக்கோங்க. இந்த மாதிரி எளிமையான ஆன்மீக தகவலுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.